தவக்காலத்தின் முதலாம் ஞாயிறான இன்று நாம் தியானிப்பது மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 11ஆம் இறைவார்த்தை. பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட அவர் பாலைநிலத்தில் சாத்தானால் சோதிக்கப்படுகிறார். சோதனை ஒவ்வொரு மனிதருடைய வாழ்விலும் 3 நிலைகளில் கடந்து வருகிறது. முதலாவது சந்தேகம். ஏன் உன்னால் முடியாது என்ற சந்தேக கேள்வியோடு ஆரம்பிக்கின்ற சோதனை பிறரை சந்தேகித்து தன்னையே சந்தேகிக்கின்ற ஒரு மனநிலைக்கு கொண்டு செல்கிறது. இரண்டாவதாக அச்சத்தை எடுத்து மாற்றுவது. எல்லோரும் செய்கிறார்களே, ஏன் நீ செய்யக்கூடாது? இது ஒன்றும் புதிதல்ல. இதன் வழியாக பாவத்தை சிறிதுபடுத்து காட்டுகிறான் சாத்தான். இது அனைத்தும் சாதாரண பாவங்கள்தான். கடவுள் மன்னிப்பார் என்ற ஒரு எண்ணத்தை ஆரம்பத்தில் உருவாக்கி கொண்டு பின் அவன் கடவுள் உன்னை மன்னிக்க மாட்டான் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறான். மூன்றாவது நிலை பொய் வாக்குறுதி. இதை தருவேன், அதை தருவேன் என்ற பொய் வாக்குறுதிகள். உன்னுடையது அல்லாத ஒன்றையும் உனக்கு தர எவராலும் முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் தருகின்ற அனைத்து வாக்குறுதிகளும் பொய்யானவை என்பதை எப்போது நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம்? சாத்தான் இயேசுவை சோதித்ததும் நம் ஒவ்வொருவரையும் சோதித்து கொண்டிருப்பதும் 3 விதமான சோதனைகளால். முதலாவது ஆடம்பரம், இரண்டாவது அதிகாரம், மூன்றாவது ஆராதனை. இந்த கல்லை அப்பமாக மாற்று. நீ உழைக்க வேண்டிய தேவையில்லை. ஒரே வார்த்தையினால் இந்த கல்லினை அப்பமாக்க முடியும். நீ ஆடம்பரமாக வாழ அழைக்கப்பட்டவன். நீ கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. உன்னை வருத்தி கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஆடையாலும் உணவாலும் உன்னை நீ ஆடம்பரமாக வைத்திருக்க படைக்கப்பட்டவன். அதனால் கற்களை அப்பமாக மாற்று என்று உழைப்பிற்கெதிரான ஒரு சோதனையை சாத்தான் தருகிறான். ஆண்டவர் உழைத்து நாம் அனைவரும் உண்ண வேண்டும் என்று கட்டளை தரும்போது சாத்தான் உழைக்காமல் ஒரே நொடியில் நீ கல்லை அப்பமாக மாற்றி என்று சோதிக்கிறான். நேர்மையாக உழைக்கின்ற ஒவ்வொரு மனிதரும் சாத்தானின் ஆடம்பர சோதனையை முறியடிக்கின்றார்கள். இன்று உலகில் கல்லை அப்பமாக்கும் சோதனையை விட உணவை குப்பையாக்கும் சோதனை மிகுதியாக இருக்கிறது. உனக்குத்தான் தாராளமாக இருக்கிறது, அதை வீணடித்து விடு. இதை உண்ண வேண்டாம், இதை நீ வீணடித்து விடு என்று பெரிய ஒரு சோதனைக்குள் நம் ஒவ்வொருவரையும் சாத்தான் ஆழ்த்துகிறான். ஒவ்வொரு நாளும் உணவில்லாமல் பட்டினியினால் இறப்போர் ஒருபுறம் இருக்க, உணவின் மதிப்பறியாமல் உழைப்பின் உயர்வறியாமல் உணவை வீணடித்து கொண்டு சாத்தானோடு சேர்ந்து பிறர் இறப்பதற்கு நாம் காரணமாக மாறுகிறோம். இருந்தும் ஏன் கடவுள் கல்லை அப்பமாக்கி இறப்பவர்களை மீட்பதில்லை என்று மட்டும் கேள்வி கேட்கிறோம். இரண்டாவது சோதனை அதிகாரத்திற்கானது. எப்போதும் எதிலும் நானே முதன்மையானவனாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தில் எப்படியாவது எளிய வழிமுறைகளில் தன்னை முதன்மைப்படுத்தி கொள்ள மனிதன் அதிகார பசியில் கடவுளை மறந்து வாழ்கிறான். உண்மையான அதிகாரம் என்பது நாம் கடவுளின் பிள்ளைகள். நாம் படைக்கப்பட்டிருப்பது தொண்டு ஆற்றுவதற்காக. தொண்டாற்றும் போது மட்டுமே நாம் உண்மையான அதிகாரம் அடைத்தவர்களாக மாறுகிறோம். அந்த அதிகாரம் மட்டுமே எப்போதும் நிலை நிற்கும் என்பதை நாம் புரிந்து கொள்வதுதான் உண்மையான அதிகாரம். மூன்றாவது பெரிய சோதனை ஆராதனை. எதை யாரை ஆராதிக்க வேண்டும் என்பதை மறந்து நாம் நம்மையே ஒரு ஆராதனை பொருளாக மாற்றுகிறோம். சில நேரங்களில் செல்வங்களை பெறுகின்ற
ஆராதனைகளும் நம்மிடையே வளர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆராதனையின் உண்மை நிலையை மறக்கும்போது சாத்தானையே நாம் ஆராதிக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவினுடைய வாழ்விலும் சரி, நம்முடைய வாழ்விலும் சரி, சோதனைகள் ஒரு நொடி பொழுதில் வந்து கடந்து போகின்ற ஒன்றல்ல. ஒவ்வொரு நாளும் சோதனைகள் வாழ்வில் கடந்து வந்து கொண்டே இருக்கும். ஆடம்பரத்திற்கான, அதிகாரத்திற்கான, ஆராதனைக்கான சோதனைகள். அவற்றை முறியடிக்க வேண்டுமென்றால் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். இத்தவக்காலம் சோதனைகளை முறியடிக்கும் ஆற்றலை நமக்கு தர வேண்டுவோம். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.